சத்யபிரியாவா? ஆமா. நீங்க யாரு? பொதுமக்கள் பிரச்சனைக்கு தொடர்பு கொள்ளவும்னு உங்க ஆபீஸ்ல உங்க நம்பரை போர்டுல போட்டிருந்தாங்க. அதை வச்சுதாமா உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். எங்க ஏரியால பெரிய அராஜகம் பண்றாங்கம்மா. என்ன சொல்றீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? என் பேரு ரஞ்சினி. கிழக்கு தாம்பரம் ராஜா நகர்ல இருந்து நான் ஃபோன் பண்றேம்மா. ராஜா நகர் கால்வாயில வெள்ளம் வந்தப்போ ஆக்கிரமிப்ப இடிச்சு தள்ளினீங்கல்ல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா, ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க. தண்ணி வர பாதையை மறைச்சி கட்டியிருந்த நீங்க தான் இடிச்சீங்க. மறுபடியும் அங்க யாரோ கம்பெனிக்காரங்க அந்த சவத்தை இடிச்சு பாதை போடுறாங்கம்மா. வாட்? நிஜமாவா? ஆமாம்மா, நீங்க தான் அதுக்கு என்ன ஏதுன்னு வந்து கேட்கணும்மா. இது பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறேன். சீக்கிரமா வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும்மா. அந்த படுபாவிகளை எதிர்த்து எங்களால கேள்வி கேட்க முடியலம்மா. எங்களை மிரட்டுறாங்கம்மா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் அங்க புறப்பட்டு வந்துகிட்டே இருக்கேன். ஒரு 1/2 hourல அங்க இருப்பேன். ஓகே, சரிங்கம்மா. ஏரியாக்காரங்க போய் கேட்டதுக்கு உங்களால முடிஞ்சதை போய் பாருங்கன்னு சொல்லிட்டாங்கம்மா. தென்னாவட்டா பேசுறாங்கம்மா. நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்மா. கவலைப்படாதீங்க, நான் உடனே வரேன். சரிங்கம்மா. அக்கா, ஃபோன் பண்ணிட்டியா? கச்சிதமா முடிச்சிட்டேன்க்கா. அத சத்யா அப்படியே நம்பிட்டா. வெரி குட் வினோ. கிளம்புறேன்னு சொல்லிட்டாளா? அவ கிளம்புறேன்தான்க்கா சொன்னா. ஆனா அவ இருக்கிற வேகத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதுதான் எனக்கு வேணும். அக்கா, நீ என்ன செய்யறன்னு ஒண்ணுமே புரியவே இல்லக்கா. நம்பிய தூண்டி விட்டு அந்த செவத்தை இடிக்க சொன்ன. இப்ப சத்யாவை தூண்டி விட்டு அதை தடுக்க பாக்குற. அப்ப நம்பிக்கும் சத்யாவுக்கும் மோதலை உருவாக்க பாக்குறியா? சின்ன புள்ள கூட கண்டுபிடிச்சிரும். உனக்கு கண்டுபிடிக்க இவ்வளவு நேரமா? சரிக்கா, அவங்கள மோத வச்சு நீ என்னக்கா பண்ண போற? எந்த ரோட்ல போனாலும் அது ரோமுக்கு தான் போகும்னு இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இந்த காயத்ரி என்ன திட்டம் போட்டாலும் அது ஜெய்ஹிந்த் விலாச கைப்பற்றதுக்காக தான் இருக்கும். இது என்னோட புது ஆட்டம். அந்த பிரகாஷ் சத்யாவுக்கு எதிரா புது இன்னிங்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஆட்டத்துல அந்த குடும்பம், பிரகாஷ், சத்யா எல்லாரும் தோத்து ஓட போறாங்க. ஐயோ, சூப்பர்க்கா. ஆனா இதுல முதல்ல விழப்போற விக்கெட் நம்ம சைடு தான். அது கூட நம்ம நல்லதுக்கு தான் வெச்சுக்கோயேன். வெயிட் பண்ணி பாரு. வாங்க சார். வணக்கம் சார். என்னையா அவசரமா வர சொன்னா வீடு கிடைச்சிருச்சா? இந்த புரோக்கர் கிட்ட சொல்லி வீடு கிடைக்காம இருக்குமா சார்? நீங்க சொன்ன அதே விலையில வீடு இருக்கு சார். 3 பெட்ரூம், பிரமாதமான வீடு சார். கார்ப்பரேஷன் வாட்டர் கனெக்ஷனோட இருக்கு சார். உடனே பார்த்துடலாம் வாங்க. இந்த ஏரியாவுல கார்ப்பரேஷன் வாட்டரோடயா? அதே 40க்குள்ள தானே? ஆமா சார், 38 சொல்றாங்க. அடிச்சு பேசணும்னா 35K முடிச்சிடலாம். 35க்கு முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் சார். ஆனா அந்த வீட்டை காமிக்க போறது இன்னொரு புரோக்கர். இந்த பாரு, புரோக்கர் கமிஷன் ஒரு ஆளுக்கு தான் கொடுக்க முடியும் சார். நீங்க அந்த புரோக்கருக்கு எதுவும் தர வேண்டாம். அவர் வீட்டை மட்டும் தான் காட்ட போறாரு. அவ்வளவுதான், வாங்க சார். சரி. அவர் எங்கப்பா இருக்காரு? இதோ இந்த கார்ல தான் இருக்காரு சார். காருக்குள்ள இருக்காரா? ஆமாமா சார். பெரிய புரோக்கரா இருப்பார் போல இருக்கு. ஆமாமா, பெரிய புரோக்கர் தான் சார். உட்காருங்க. யாரையா நீங்க? நீயும் நானும் சில விஷயங்களை பேசணும். அப்படி ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துக்கு போய் பேசுவோமா? என்ன கடத்த போறீங்களா? உன்னெல்லாம் கடத்துவோமா? அதுக்கெல்லாம் ஒரு ரேஞ்ச் வேணும். சும்மா பேசணும். வண்டி எடுப்பா. உங்களுக்கு பேச சொல்றேன். நான் யார்கிட்டயும் பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்க சட்டவிரோதமான காரியத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இப்ப சொல்றேன், உங்களுக்கு 4 மணி நேரம் டைம் தரேன். உடனடியா எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. இல்லனா எல்லாருக்கும் ஜெயில் உறுதி. கண்டிப்பா நான் சொல்றதை செய்வேன். வேணாம் மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். எம்டி கிட்ட நான் பேசுறேன் மேடம். உங்களுக்கு ஒரு நல்ல முடிவா சொல்றேன். இதுல பேசுறதுக்குலாம் எதுவுமே இல்ல சார். இது என்னோட ஆர்டர். இதுக்கு நீங்க ஒபே பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியாது. நான் சொல்லிட்டேன். 4 மணி நேரம் கழிச்சு நான் வருவேன். இங்க யாருமே இருக்க கூடாது. இருந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஜெயில் உறுதி. ஜாக்கிரதை. கிளம்புங்க. அதான் சொல்லிட்டாங்கல்ல, கிளம்புங்க. இனிமேல் வேலை பார்த்தீங்க அவ்வளவுதான். கிளம்புங்க. கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. கிளம்புங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. கிளம்புங்க எல்லாம். எவ்வளவு நிமிஷம் இங்க நிக்க கூடாது.
சார் எங்க எல்லாரையும் போட்டோ எடுத்துட்டு போயிருக்காங்க சார். நாங்கெல்லாம் ஜெயிலுக்கு போக முடியாது சார். நாங்கெல்லாம் கூலிக்காரங்க. சீக்கிரம் ஓனர்கிட்ட பேசுங்க சார். யோ இரியா. என்னையா இந்த நேரத்துல கால் பண்ணிக்கிட்டு என்னதான் டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிருக்கேன்ல. சார் இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். அந்த தாசில்தார் சத்யபிரியா வந்து எங்களை எல்லாம் மிரட்டிட்டு போயிருக்காங்க சார். யோ என்னையா சொல்ற? ஆமா சார், 4 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க சார். அதுக்குள்ள இங்க இருந்து போகலைன்னா எங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க சார். சார் பொதுமக்கள் கொடுத்த புகார்ல எங்க எல்லாரையும் போட்டோ வேற எடுத்துட்டு போயிருக்காங்க சார். யோ என்னையா நினைச்சிட்டு இருக்காவ? அவ என்ன பெரிய இவ்வளவு? நீ விடு, நான் அவளை பாத்துக்கிறேன். ஓகே சார். உன்னை விடுறது கடை தூக்கிட்டு வந்தோம். நம்பி வீட்டில் நடக்கிறதையெல்லாம் புட்டு புட்டு வைக்காம இங்கிருந்து போக முடியாதா வெண்ண? சொல்லலேன்னு வையே, உயிரோட போக முடியாதரா வெண்ண. உயிரே போனாலும் சரி, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவேன் நானு. டேய், உயிர் போகாமையே இந்த வெண்ண கிட்ட விஷயத்தை எப்படி கறக்கிறதுங்கிறத காட்டுறீங்க. நிறுத்துக்கடா. ஏய், போலீஸுக்கு தான் அடிக்க தெரியும் நினைக்காத. அரசியல்வாதிக்கும் அடிக்க தெரியும், வலிக்கிற மாதிரி. அதே நேரத்தில் அடிச்ச தடமே தெரியாத அளவுக்கு அடிப்போம். டேய் கந்தா, எப்படி நீ உண்மையை சொல்லாம விட போறதில்ல. இது வெறும் ஆரம்பம்தான். போக போக இன்னும் வேதனை அனுபவிப்ப. கடைசியில நீயே உண்மையை சொல்லிடுவ. நீ புத்திசாலியா இருந்தா அடி வாங்குறதுக்கு முன்னாடியே சொல்லிடு. அப்புறம் கை ஒச்சமாயிருச்சு கால் ஒச்சமாயிருச்சுன்னு சொல்லி புலம்புறது வேஸ்ட். புரியுதா? சொல்லிடுறேன். சொல்லு, அது என்ன ரகசியம்? நம்பி உங்ககிட்ட பார்ல சொன்னே, அந்த ரகசியத்தை முதல்ல சொல்லு. அது வந்து சார், இதால மூளைய 2 கிண்டி கிண்டி விட்டோம்னா உண்மை வெளியே வரும். கிண்டவா? சொல்லிடுறேன் சார். அந்த நம்பி நிறைய பொண்ணுங்களை ஏமாத்தி அனுபவிச்சிருக்கான் சார். அதுல தொல்லை பண்ண 2-3 பொண்ணுங்களை கொலையும் பண்ணிருக்கான் சார். இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் கொஞ்சம் பொண்ணுங்களை என்னமோ பண்ணி பைத்தியமாக்கி இருக்கான் சார். கொஞ்சம் பொண்ணுங்க காணாம போயிட்டாங்க. இதெல்லாம் ஒரு நாள் போதையில காயத்ரி மேடத்திட்ட சொல்லியிருக்கான். மாட்னாடா மாக்கா. இந்த உண்மையெல்லாம் வச்சு காயத்ரி ஏதாவது செஞ்சிருப்பாளே, என்ன செஞ்சா? அது வந்து சார், அவங்களுக்கு நம்பி சார கல்யாணம் பண்ணிக்க சுத்தமா பிடிக்கல. அதனால இந்த மேட்டரை வச்சு என்ன மர்ம குரல்ல பேசி மிரட்ட சொன்னாங்க சார். நானும் மிரட்டினேன் சார். நம்பி சாரும் கல்யாணத்தை நிறுத்திட்டாரு சார். இதான் சார் அந்த ரகசியம். டேய் தம்பி, அடுத்தடுத்த விஷயத்தையும் அப்படியே கக்கிரு. இல்லைன்னா பாவம் இந்த உடம்பு இதுல குத்து வாங்கிய பொத்தலாயிரும். சொல்றேன் சார். அதுக்கப்புறம் நான் போன்ல, டேய் இத இப்ப நீ செய்யலன்னு வை. நீ கொன்னது, புதைச்சது, ஏமாத்துனது, விரட்டினதுன்னு அத்தனை பொண்ணுங்க சம்பந்தப்பட்ட ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. அந்த ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுவேன். இந்த நான் சொன்ன அமௌண்ட்டுக்கு மேலேயே இருக்கு. என்ஜாய் பண்ணு. என்ன மாதிரி வில்லியா இருக்கா பாத்தீங்களா? அவ வாழ்றது நம்பியோட தெய்வல, ஆடுறது நம்பியோட செல்வாக்குல. ஆனா அவனுக்கே என்ன மாதிரி ஆப்பு வச்சிருக்கா பாத்தீங்களா? அவனை மாதிரி ஒரு மாக்கம் கிடைச்சா மண்டையில மிளகா அரைக்காம விடுவாள் அந்த காயத்ரி. என்னையவே சுத்தல்ல விட்டு கதறடிச்சவளாச்சாவ. இதுல என்ன கர்மம்னா, இது எதையுமே புரிஞ்சுக்காம மரமண்டையா இருக்கா அந்த நம்பி. பொம்பளைன்னா எப்படிப்பட்டவனுக்கும் கண்ணை மறைக்குது. இந்த தடவை நம்பித்தானே ஆகணும். நம்ம கிட்ட தான் இந்த பாடும் பறவை மாட்டு இருக்குல்ல, இது வந்து அவங்க கிட்ட கூ வச்சுனா எல்லாத்தையும் நம்பிடுவான். இப்ப சொன்ன எல்லா விஷயத்தையும் நம்பிக்கிட்ட வந்து சொல்லுவல்ல சார்? அது மட்டும் வேண்டாம் சார். அவர்கிட்ட சொன்னா என் பொழப்பே போயிரும் சார். அவர்கிட்ட சொன்னது தெரிஞ்சா காயத்ரி மேடம் என் உயிரே எடுத்துருவாங்க சார். வேண்டாம் சார், நீங்க என்ன அடிச்சாலும் சரி, நம்பி சார் கிட்ட மட்டும் உண்மையை சொல்ல மாட்டேன் சார். டேய், காயத்ரிக்கு தெரிஞ்சதுன்னா உன் உயிர் போயிடும். நம்பிக்கை தெரியலனா உன் பொண்டாட்டி உயிர் போயிடும். இது ரெண்டுல எது பெட்டர்னு நீயே முடிவு பண்ணிக்க. ஐயோ சார், என் பொண்டாட்டி என்ன சார் பண்ணீங்க? ஐயோ சார் சொல்லுங்க சார். ஒண்ணும் பண்ணலப்பா, தூக்கிட்டு வந்து எங்க கஸ்டடியில வச்சிருக்கோம்.
நீ சொல்றத வச்சுதான் அவளை என்ன செய்யலான்னு ஒரு முடிவு பண்ணணும். சார் இல்ல சார், நீங்க என்ன சும்மா மிரட்டுறீங்க, நான் நம்ப மாட்டேன் சார். ஐயோ, இவனுக்கெல்லாம் ப்ரூவ் பண்ணியே நம்ம பொழப்பு போயிரும் போல இருக்கு. இரு, உனக்கு லவுட் ஸ்பீக்கர்ல போடுறேன். டேய், அவ வாயில இருக்கிற பிளாஸ்டர் எடு. காப்பாத்துங்க, என்ன கொல்ல பாக்குறாங்க, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, சார் என்ன காப்பாத்துங்க. சார் சார் ப்ளீஸ் சார், என் பொண்டாட்டி எதுவும் செஞ்சிடாதீங்க சார், நான் உங்க காலில் கூட விழுறேன் சார். டேய், நீ யார் காலையும் விழ வேணாம். நீ இப்ப சொன்னது நம்பிக்காதுல வேணும், வந்து சொல்லுவியா? ஏன் முடியாதுன்னு சொல்லி பாரு. டக்குன்னு நீ பேச்சுலர் ஆயிடலாம். ரெண்டாவதா ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்பா. அண்ணன் என்ன சொல்றாருன்னு புரியுதா? உன் பொண்டாட்டிய கொன்னுடுவேன்னு சொல்றாரு. சார் சொன்ன விட்டுருவீங்கல்ல சார்? நிச்சயமா சொல்லலைன்னா விட மாட்டோம். சொல்லு விட்டுறோம். என்ன சொல்ற? சொல்றேன் சார், எல்லா விஷயத்தையும் நம்பி சார்ட்ட சொல்றேன் சார். டேய் கன்சாமி, அங்க வந்து ரிவர்ஸ் கீர் போட்டு ஏதாவது உல்டாவா பேசுறேன்னு வச்சுக்க, அடுத்த செகண்டே உன் பொண்டாட்டிக்கு சங்குதான். புரிஞ்சுதா? சார் நான் சொல்லிடுறேன் சார், நம்பி சார்ட்ட எல்லாம் சொல்லிடுறேன் சார். டேய், இவனை வண்டியில ஏத்துக்கடா. டேய், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் போன் பண்ணா அவளை விட்டுரு. போன் பண்ணலைன்னா அவ கதையை முடிச்சிரு. சரிண்ணே. என்னடா பாக்குற? ஏறா. ஏறுடா. யோ, கண்ணு தரல. ஏய், என்ன நீ பெரிய பிரைம் மினிஸ்டர் நினைப்ப உனக்கு? என் ஆளை அரெஸ்ட் பண்ணுவான்னு சொன்னியாமே, இந்த நம்பியோட பவர் தெரியாம என்கிட்டயே மோதுறியா? ஏய், நான் சாதாரண தாசில்தார் தான். என்னோட அதிகாரத்துக்கு உட்பட்டு நான் என்ன பண்ண முடியுமோ அதை தான் நான் பண்ணேன். லிமிட்ட மீறி பேசாத. என்ன லிமிட்? என்ன லிமிட் கண்டுட்ட நீ? என்னோட பவர் என்னன்னு தெரியுமா உனக்கு? என்ன பெரிய பவர்? எல்லாம் பெரிய பிசினஸ்மேன். பட்ட பக்கல குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்திருக்க. நான் குடிப்பேன், குடிச்சிட்டு கார் ஓட்டுவேன், என் பிளேன் கூட ஓட்டுவேன். அதை பத்தி உனக்கு என்ன வந்தது? ஏதோ பெரிய இவன் மாதிரி 4 hours டைம் கொடுத்துட்டு வந்தியாமே, கிரிமினல் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன்னு சொன்னியாமே, நீ என்ன பெரிய கொக்கா? ஆமா, கொக்கெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் தாசில்தார். என்னால உன்னை அரெஸ்ட் பண்ண முடியும், பாக்குறியா? பண்ணு, உன்னால முடிஞ்சா பண்ணி காட்டு. என் மேல கை வச்சா என்ன நடக்கும் தெரியுமா? உன்னை ஊரு தெரியாம ஆக்கிடுவேன், இருக்கிற இடம் தெரியாம பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. ஏய், உன்கிட்ட விட்டு சவாலுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ண போறது இல்ல நம்பி. நான் வார்ன் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதை மீறி நீ வேலையை ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ, உங்க அத்தனை பேரையும் நான் உள்ள தூக்கி வச்சு கோர்ட் முன்னாடி கை கட்டி நிக்க வைப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கு. தைரியம் இருந்தா நீ வேலையை கண்டினியூ பண்ணி பாரு. ஏய், இன்னும் எங்க ஆளுங்க அந்த இடத்த விட்டு போகல. இப்பவே போன் பண்ணி அவங்கள வேலையை கண்டினியூ பண்ண சொல்றேன். உன்னால முடிஞ்சா சொன்னதை செஞ்சு காட்டுறி பாப்போம். ஓடி போடினா மரியாதை கேட்றோம். மேடம், இவர் குடிச்சிருக்காரு மேடம். இவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு நீங்க போங்க சார். நம்பி, சத்யா, இந்த தடவை நான் துணிஞ்சு இறங்கிட்டேன். என்னோட முழு இன்ஃப்ளூயன்ஸையும் பயன்படுத்தி உன்னை அப்படியே நசுக்க போறேன். உன்னை கூண்டோட அழிச்சு காட்டுறேன்டி. மறுபடியும் டி சொன்ன மரியாதை கேட்றோம் சொல்லிட்டேன். உன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த மாதிரி பேசுறது இல்லீகலான விஷயம். எதுவா இருந்தாலும் போதையில் இல்லாம நேரா ஆபீஸ்க்கு வந்து பேசு, இல்லனா நேரா கோர்ட்டுக்கு போய் செல்வாக்க பயன்படுத்திக்கோ. இந்த மாதிரி பொறுக்கி திரும்ப நடந்துக்கிட்ட ஆக்ஷன் எடுத்துருவேன். ஜாக்கிரதை. சத்யா, நான் பாட்டு பேசிட்டு நீ கையில கையிட. ஏய், என் ஆளுங்க அங்க வேலையை கண்டினியூ பண்ணுவானுங்க. அதை நிறுத்த முடியாது. என்னடி பண்ணுவ? கைய விடுறா. ஏய், விட முடியாது. என்னடி பண்ணுவ? ஆஃப்டர் ஆல் ஒரு பொம்பளை என்ன மரியாதை எல்லாம் பேசிட்டு இங்க இருந்து போயிடுவியா? கைய விட போறியா இல்லையா? ஏய், இங்க இருந்து நீ ஒரு இன்ச் கூட நகர முடியாது. என்னடி பண்ணுவ? அண்ணா, வாங்க போலாம். வண்டி வா, அப்படியே கொஞ்சம் பின்னாடி வேணா. பிரகாஷ், இது நம்பியோட கார் மாதிரி இருக்குப்பா. காருக்குள்ள இல்லையே, எங்கேயா குடிச்சு குடிச்சு விழுந்து கிடக்குறானா? என்னப்பா இங்க ஒருத்தருமே இல்லையே. என்ன பிரகாஷ் இது? எங்கேயுமே அவனை காணா. வண்டி எங்க விட்டு எங்க போய் தொலைஞ்சாவ? தெரியல. என்ன ஹெல்ப், ஹெல்ப். எப்பா இது நம்பி வயசுப்பா. வா வா பாக்கலாம். ஹெல்ப், ஹெல்ப். நம்பிதான்.
மெதுவா வா. டேய் தண்ணி எடுறா. தண்ணி குடி போல. என்ன நம்பி ஓர குடிச்சிட்டியா? பள்ளத்துல விழுந்து கிடக்குற. வாய முறா. உன் பொண்டாட்டி என்ன அடிச்சு பள்ளத்துல தள்ளி விட்டு போவா, நீ காப்பாத்துற மாதிரி வந்து டிராமா போடுறியா? உங்களை ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன்டா. இனி உன் பொண்டாட்டி கதை என் கையில தான்டா. என்ன ரொம்ப ஓவரா பேசுற? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அது உன் பொண்டாட்டி போய் கேள்றா. என் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து என்ன பொறுக்கி கிரிமினல் சொல்லியிருக்கா. 4 மணி நேரம் டைம் கொடுத்துட்டு போயிருக்கா. நான் மன்னிப்பு கேட்கலன்னு என்ன அடிச்சு தள்ளி விட்டு போயிட்டா. அடி வாங்கினியா? அவளுக்கு கராத்தே தெரியுமே. நல்ல வேலை உன் பல்ல உடைக்காம போனால. அது வரைக்கும் நீ அதிர்ஷ்டசாலிதான். டேய், அவ சொல்லிதானே நீ வந்திருக்க. நான் செத்துட்டேனா உயிரோட இருக்கேன்னு பார்க்க வந்தியா? டேய் முட்டாள் லூசு, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாது. உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லி உனக்கு புரிய வைக்க தான் வந்திருக்கேன். காலையிலேயே உன்கிட்ட வீடியோ ஃபுட்டேஜை காமிச்சு உண்மையை சொன்ன, அதை நீ இக்னோர் பண்ணிட்ட. அதனாலதான் முழு உண்மையை உன்கிட்ட சொல்லலான்னு உன்னை தேடி வந்த. நீ என்ன சொன்னாலும் சரி, உன் பொண்டாட்டியை நான் விட மாட்டேன். இன்னைக்கு 2ல 1 பாத்துற. அவளை கொல்லாம விட மாட்டேன்டா. உனக்கு அவ்வளவு துணிச்சல் இருக்கா? அப்படி இருந்தா என்னைக்கோ நீ எங்களை ஜெயிச்சிருப்படா. சத்யாவை நீ அசைக்க கூட முடியாது. அது இப்ப முக்கியம் இல்ல. உன்னுடைய உண்மையான எதிரி யாருன்னு தெரியாம நீ தவிச்சிட்டு இருக்க. சத்யாவை நீ கொல்றது அழிக்கிறதை எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல நீ உன் உண்மையான எதிரியோட நிஜ முகத்தை தெரிஞ்சுக்க. அதை உரிச்சு காட்டதான் நாங்க இப்போ உன்னை தேடி வந்திருக்கோம். இல்ல, நீ ஏதேதோ சொல்லி என்ன குழப்ப பாக்குற. நீ சத்யாவை காப்பாத்துறதுக்காக என்ன ஏமாத்த பாக்குற. சாமி, நான் என்ன சொல்ல வரேங்கிறதே தெரியாம கோவப்படாத. உன்னோட ஆத்திரம் ஆவேசம் எல்லாமே சரிதான். ஆனா அதை காட்ட வேண்டிய இடம் எதுன்னு உனக்கு தெரியணும்ல. உன் உண்மையான எதிரி யாரு, உண்மையான துரோகி யாரு, நீ எவ்வளவு பெரிய முட்டாளுங்கிறத முதல்ல நீ தெரிஞ்சுக்க. அண்ணா, அந்த பரதேசியை வெளியே இழுத்துட்டு வர சொல்லுங்க. அவனை வெளியே கொண்டு வாங்கடா. போ. என்ன ஒரு தடவை சொன்னா செய்ய மாட்டீங்களா? இதோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்களே உங்களை தேடி வரோம்.